வணக்கம். நான் இன்ஜினியர் முத்துகிருஷ்ணன். மழைக்காலங்களில் வரக்கூடிய ஓதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓதம் நம்ம அடித்த பெயிண்ட்டு ப்ளஸ் பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடுது. அந்த ஓதம் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. வால் டேம்னஸ் ஓதம் வரத்துக்கு முக்கியமான காரணம் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரைசிங்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டரில் உள்ள உப்பும் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. மழைக்காலங்களில் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி நம்ம பேஸ்மெண்ட் லெவலை டச் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதும், இரண்டாவதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் உப்பு கலந்து இருக்கிறதும் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட டேமேஜ் ஆன இடத்த சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். வால் டேம்னஸுக்கு முக்கிய காரணம், அதாவது ஓதம் வரத்துக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம கிரவுண்டு வாட்டர் லெவல் ரைசிங் ஆகிறதும், நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டரில் அதிக அளவுக்கு சால்ட் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவரை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அது புட்டி பெயிண்டிங் ப்ளஸ் உள்ள நம்ம செய்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ண பிறகு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலை 2 கோட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு அது மேலே நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணலாம். பிளாஸ்டிங் பண்ணும் போதும் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுங்கள். பிளாஸ்டிங் பண்ணி 1 வீக் கழித்து நீங்கள் வெதர் ப்ரூஃபிங் அதில் அப்ளை பண்ண பிளாஸ்டிக் க்யூரிங் டைம் முடிஞ்ச பிறகு வெதர் ப்ரூஃப் கெமிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு பிடித்த கலரை நீங்கள் அதில் நீங்கள் அடிச்சுக்கலாம். இதேமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்ப இதை மாதிரி ஓதம் உங்கள் வீட்டுக்கு வராது. இன்னொரு வீடியோ